வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இப்போ வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பு 1 டம்ளர் எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டி மிக்ஸி கப்பில் போட்டுக்கோங்க. 3 வரமிளகா, சோம்பு, உப்பு 3யும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வடையை நம்ம எப்படி தட்டி போடுறோமோ அதே மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மொறுன்னு இருக்கும் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. இதில் என்னென்னா, உங்களுக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் எச்சா வேணும்னு நினைக்கிறவங்க, நான் வாழைப்பூ நிறையா சேர்த்துக்குவேன். உங்களுக்கு சப்போஸ் கடலப்பருப்பு வேணும்னா 1 1/4 டம்ளர் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. செம்ம ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாழைப்பூ இப்படி கொடுத்தா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.